நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலாபலன்கள் இருக்க போகுது, கிரக அமைப்புகள் எப்படிலாம் மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த 2026 சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது திருக்கணிதப்படி கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவான் பெயர்ச்சி இருக்குது, ராகு கேதுக்களோட பெயர்ச்சிகள் இருக்குது. இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவர். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த கோடி நன்மைகள் அப்படிங்கிறது பார்வை பலனுக்கு அவ்வளவு அற்புதங்கள் உண்டு. அதே போல் அந்த குருவின் பெயர்ச்சியால் நடக்க இருக்கக்கூடிய நற்பலன்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை தர இருக்குது. அடுத்து ராகு கேதுக்கள், பாம்பு கிரகங்கள். ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த வகையில் இப்போ ராகு பகவான் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க போகிறார், கேது பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கி தரப்போகிறார். அடுத்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு அவரோட மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதை விரிவாக தெளிவாக இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். பொறுமையாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேசராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா எதிலும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் முதல் ராசி, எல்லாத்துலேயும் முதன்மைத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2026 ஆண்டு பலன் எப்படி இருக்க போகுது. சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஜென்மச்சனியாக ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து குரு பகவான் அப்படிங்கிறவர் 3இல் இருக்கின்ற குரு பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு மாறுவார். சுகஸ்தானத்துக்கு மாறையில் அப்போ என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, சுகஸ்தானத்துக்கு மாறையில் அஷ்டம குரு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, சில விளையச் செலவுகள், வீண் விரையச் செலவுகள் கொஞ்சம் நிறையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது பெருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது தேவையில்லாத வீண் விரையச் செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் சுகஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. அப்போ அது வாங்கல் கொடுக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிகப்படியான மன ஓட்டம் போகும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துங்க. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன கொடுப்பார் அப்படின்னா, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத செலவுகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். அதனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க வேற என்ன விசேஷங்கள் இருக்குதுன்னா, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கிறவர் இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான லாபகரமான விஷயங்களை அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு லாபகரமான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் 10ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைவார். 10ஆம் இடம் பயிற்சியால் பல்வேறு விதமான பதவி மாற்றங்களும் பல்வேறு விதமான பார்த்தீங்கன்னாக்க தொழில் மாற்றங்களும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளையும் நிறைய உருவாக்கி தருவார். வெளிநாடு வெளியூர் சார்ந்து பயணம் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறார் ராகு பகவான். இப்படிப்பட்ட பலன்களோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து மனம் சார்ந்த விஷயத்தில் தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார், ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். குழப்பம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. எதை எடுத்தாலும் ஒரு சிரமம், எதை எடுத்தாலும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா மனம் ஒரு சஞ்சலத்திலே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது மாற்றமடைய போகுது. 4ஆம் இடத்துக்கு அவரும் பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆவார். பெயர்ச்சி ஆவையில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வீடு வாகனம் சார்ந்த சுகஸ்தான அமைப்பாக இருக்குது. அங்கே குரு பகவானும் பெயர்ச்சியாகி இருக்க போகிறார். அப்போ குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கேதுவால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கேதுவால் உங்களுக்கு கெடுதல்கள் நிறைய விளைவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயஸ்தான அமைப்புகளில் இருக்கிறார். அதனால்
வருடத்தின் தொடக்கத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருக்கணும். ஏன்னா வீண் விரையச் செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள் நிறைய வந்து போகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ இப்படிப்பட்ட பலன்களோடு இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் உங்களுடைய பரிகாரங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கையில், இப்போ குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது, விளக்கேற்றி வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பாக செஞ்சாகும். அடுத்து சனி பகவான் தொழில்காரகன், தொழில் வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்தவகையில் இனிமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது. இந்த வேலை அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத காண போகிறீங்க. எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த வருமானத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது, நினைத்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாரம் சனிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது, நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யல சனி பகவானோட பாதிப்பு அப்படிங்கிறது கால் கை சார்ந்த வழிகள், அதே நேரத்தில் மனம் சார்ந்த தடுமாற்றம், இப்படிப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அவர் உறுதுணையாக இருந்து நம்பிக்கையோடு மனதிற்கு ஒரு ஆறுதலாகவும், அது மட்டும் இல்லாமல் மனத்தில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உருவாகும் வகையில் விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பை தரும். கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 70% இந்த பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 அப்படிங்கிறது 70% நன்மைகளோடு அமைந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.